தேனி மாவட்டம் கடமலைக்குண்டு கிராமத்தில் வனப்பகுதிக்குள் குவிந்து கிடக்கும் பிளாஸ்டிக் குப்பைகளால் வனவிலங்குகளுக்கு ஆபத்து ஏற்படும் அபாயம் உள்ளது. விரிவான தகவல்களை இணைகிறார் செய்தியாளர் பாண்டியன். வணக்கம். தற்போது இந்த பிளாஸ்டிக் குப்பைகளால் வனவிலங்குகளுக்கு ஏற்படக்கூடிய அபாயம் என்ன? இதனை அப்புறப்படுத்த என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது? தேனி மாவட்டம் கடமலைக்குண்டு ஊராட்சியில் 15,000க்கும் அதிகமான மக்கள் வசித்து வராங்க. இந்த ஊரில் அன்றாட சேரக்கூடிய சுமார் 5 டன் அளவிலான குப்பைகள் ஊராட்சிக்கு சொந்தமான குமணந்தொழு சாலையில் மலையடிவாரத்தில் உள்ள ஒரு குப்பை கிடங்களை கொட்டிட்டு வர்றது வழக்கமாக இருக்குது. கடந்த 5 ஆண்டுகளாகவே அப்படி கொட்டப்பட்டு வருது. இதில் என்ன பிரச்சனைனா, இது கொட்டப்படுற குப்பை கழிவுகள் அப்படியே தீ வைக்கிறதுனாலையும் பிளாஸ்டிக் கழிவுகள் அப்படியே குமிக்கப்பட்டதுனாலையும் சுற்றுச்சூழல் அது கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு. அருகில் உள்ள வனப்பகுதிகளிலேயும் குப்பைகள் அதிகமாக சூழ்ந்திருக்கிறதுனால வனப்பகுதியில் இருக்க வன விலங்குகளும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு. இதன் காரணமாக இப்பகுதி மக்களும் கடுமையாக பாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இது குறித்து இதே பகுதியை சேர்ந்தவர்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த வனப்பகுதியில் குப்பைகள் சேர்ந்திருக்கிறதுனால ஏற்பட்டுள்ள சுற்றுச்சூழல்களை பற்றி உங்களோட கருத்து என்ன? வணக்கம். என்னுடைய பேர் முனைவர் ஆர் காமராஜ். இந்த கடமலைக்குண்டு ஊராட்சியில் நான் பிறந்த காலத்திலேருந்து இங்கே தான் இருக்கிறேன். கடமலைக்குண்டு ஊராட்சியில் சிறிய ஊராக இருக்கும்போது அளவான குப்பைகள் உற்பத்தி ஆச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா சுமார் 5 டன்லேருந்து 6 டன் குப்பைகள் உற்பத்தி ஆகுது. இதை கடமலைக்குண்டு ஊராட்சி நிர்வாகத்திலிருந்து அப்புறப்படுத்தி கடமலைக்குண்டு குமணந்தொழு ரோடு சாலையில் இந்த குப்பைகளை குமிச்சாங்க. இதில் பார்த்தீங்கன்னா குப்பைகள் குமிக்கப்படும் போது அதில் அந்த குப்பைகள் அகற்றப்படாமையும் திடக்கழிவு மேலாண்மை செய்யாமையும் இது தீ வச்சு விட்றாங்க. அப்படி தீ வைக்கிறதுனால இந்த பகுதியில் உள்ள வனவிலங்குகள் குறிப்பாக தேனீக்கள் தேன்கூடு கட்டுறதில் இந்த மலையில் கட்டும். தேன்கூடு மலை தான் சொல்லுவோம். ஆனால் இப்போ எந்த ஒரு தேனியுமே இங்கே வர்றதில்லை. இது போன்ற அதிகமான வனவிலங்குகள் இதெல்லாம் பாதிக்கப்படுது. அதுபோக அது பக்கத்தில் பார்த்திங்கன்னா 50க்கும் மேற்பட்ட வீடுகள் இருக்குது. அவங்களும் இந்த சுகாதார சூழ்நிலையில் காரணமாக அவங்க நோய்வாய்ப்படக்கூடிய சூழல் இருக்குது. இந்த கடமலைக்குண்டு ஊராட்சியில் இருக்க இந்த குப்பை கிடங்களை கடமலைக்குண்டு ஊராட்சியை சுற்றி உள்ள பொன்னன்படுகை, குமணந்தொழு, மயாடும்பாறை, பாலுத்து போன்ற ஊராட்சியிலிருந்து சேர்ந்து இந்த குப்பையை கொட்டுறதுனால திடக்கழிவு முறையான முறையில் இது மேலாண்மை செய்ய மாட்டேன்றாங்க. இது அரசாங்கம் தலையிட்டு இந்த திடக்கழிவு மேலாண்மை முறையாக செய்து சுற்றுச்சூழலையும் பொதுமக்களையும் பாதிக்கிற வரத்தில் இது செய்யணும். இது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேயும் நாங்கள் பல முறை இதுக்கு மனு கொடுத்துருக்கோம். அவங்க எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை. இந்த காலையில் இது நடைபயிற்சி மேற்கொண்டவங்களுக்கும் இந்த புகையினால் உடல் பாதிப்பு ஏற்படுது, சுகாதாரக்கேடு ஏற்படுகிறது. ஆகவே இது மாவட்ட நிர்வாகமும் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டும் நடவடிக்கை எடுத்து பொதுமக்களுக்கு நல்லதை செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மலை கிராமங்கள் அதிகமாக இருக்கும் இந்த பகுதியில் அனைத்து ஊராட்சிகளும் திடக்கழிவு மேலாண்மையை முறையாக செயல்படுத்த வேண்டும் என்பதே அனைத்து தரப்பு மக்களின் கோரிக்கையாக உள்ளது. தகவல்களை வழங்கியதற்கு நன்றி பாண்டியன்.